உணவை அடிப்படையாக கொண்டு இருக்கும். அதற்கு தேவையான உணவு, அதுதான் உண்டி முதற்றே உலகு. இப்பொழுது நம் மனிதகுலத்தை மட்டும் கொண்டோமானால் நமக்கு பிரதானமாக விளங்குவது அந்த பசி உணர்வு. எதுவுமே தனித்து இருக்க முடியாது. இண்டிபெண்டன்ட் இன் நேச்சர் கிடையாது. தனித்துவமாக எதுவும் இயங்க முடியாது. லக்னாதிபதி சூரியன் என்று அழைப்பார்கள். இந்த சூரியனை சார்ந்தே உயிர்க்கூறு அனைத்தும் இயங்க முடியும். இதில் 2 பிரிவுகள் உண்டு. வெல்கம் டு CK நந்தகோபாலன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் தொடர்ந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம லைஃப்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஆனால் இந்த டாபிக் பேசுகிறதுக்கு நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்படியே பேசலாம், இந்த ஒரு டவுட் இருக்குது, கேட்கலானாலும் யார்கிட்ட கேட்குறது, ரைட் பர்சன் யார் அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். எஸ், இப்போ இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி தான். அதை பற்றி நம்மளுக்கு விளக்கமாகவும் மருத்துவ ரீதியாகவும் விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக நம்ம கூட டாக்டர் CK நந்தகோபாலன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இயற்கையிலேயே மனிதனுக்கு பாலியல் உணர்வு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி விவரிக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதகுலத்திற்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விவரம் இது. இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் மில்கி வே கேலக்ஸி என்ற இந்த பால் மண்டல நட்சத்திர கூட்டத்தில் இயக்கும் நம் சூரிய குலத்தின் அமைக்கப்பட்டுள்ள நம் புவி உலகம், எர்த், இதில் இயற்கை எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருக்கிறது. இது நம் அனைவருக்கும் தெரிந்தது. நுண்கிருமிகளிலிருந்து மனிதர்கள் வரை தரையின் மேல் வாழும் உயிரினங்களும் நீரில் வாழும் உயிரினங்களும் இதில் அடங்கும். தரையின் மேல் 1,00,000 உயிரினங்கள் இருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு கடல் நீரில் 10 மடங்கு அதிகமாக இருக்கும், 10 லட்சம் இருக்கும். இதுதான் ரேஷியோ உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு உயிரினமும் மனிதகுலத்தினோடு சேர்த்து இயற்கை எப்படி கட்டமைத்திருக்கிறது என்றால், நம் தமிழ் பாரம்பரியத்தில் வாழையடி வாழை என்று சொல்வார்கள். அதை போன்று நம் இனப்பெருக்கம் என்பது முக்கியமானது. அது ஒரு தொடர்ச்சி, ஒரு கண்டினியூவேஷன். இனப்பெருக்கம், இந்த இனப்பெருக்கம் என்ற அந்த அமைப்பு இல்லை என்றால் அந்த உயிரினம் முற்றிலும் அழிந்து போகும். இதுவும் நம் அனைவருக்கும் தெரிந்தது தான். இனப்பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த புவி உலகத்தில் உயிரினங்கள் தொன்று தொட்டு தங்களை அபிவிருத்தி செய்து வாழ்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு நம்மளுக்கு இயற்கை எல்லா விதத்திலும் தூண்டுகோலாக அமைகிறது. ஒவ்வொரு உயிரினமும் உணவை அடிப்படையாக கொண்டு இருக்கும். அதற்கு தேவையான உணவு, அதுதான் உண்டி முதற்றே உலகு. இப்பொழுது நம் மனிதகுலத்தை மட்டும் கொண்டோமானால் நமக்கு பிரதானமாக விளங்குவது அந்த பசி உணர்வு. அந்த பசி உணர்வுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு உணவு தேவைப்படுகிறது. அதை போக்கிக் கொள்வதற்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவை எண்ணற்ற வகையில் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த உணவு வகைகளில் பலவிதமான உணவுகள் நமக்கு இருக்கிறது. அதை நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு உயிரினமும் தங்களுக்கு தேவையான உணவை தேர்ந்தெடுத்து தங்கள் அந்த பசியினை போக்கிக் கொள்கிறது. இதுவும் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயற்கையில் உள்ள அனைத்து அமைப்புகளும் உயிரினங்களோடு சேற்று ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும், இன்டர்டிபெண்டன்ட்.
இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எதுவுமே தனித்து இருக்க முடியாது. இண்டிபெண்ட் இன் நேச்சர் கிடையாது. தனித்துவமாக எதுவும் இயங்க முடியாது. இயக்கங்கள் அனைத்தும், மனிதகுலத்தின் இயக்கங்கள் அனைத்தும் இயற்கையை சார்ந்திருக்கும். அந்த இயற்கை கிரகச்சாரங்களை சார்ந்திருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நாம் இந்த ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் 9 காணொளியை கொடுத்தோம். அதில் மேலோட்டமாக பேசியிருக்கிறேன். உள்ளார்ந்த விவரங்களை மிக எளிமையாக கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் சற்றே கூன்று கவனிப்பீர்களேயானால் உங்களால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கிரகித்து கொள்ள முடியும். லக்னாதிபதி சூரியன் என்று அழைப்பார்கள். இந்த சூரியனை சார்ந்தே உயிர்க்கூறு அனைத்தும் இயங்க முடியும். இதில் 2 பிரிவுகள் உண்டு. உயிரினங்கள் அனைத்தும் இயக்கங்களோடு கூடிய ஒன்று உயிர் சார்ந்தது. இந்த உயிரினங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரக்கூடியவை. அப்படி என்றால் மனிதன், விலங்கினங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் மூமெண்ட், நம்ம ஒரே இடத்துல அப்படியே நிலைத்திருப்பதில்லை. நாம் பிரயாணம் செய்கிறோம், கடந்து செல்கிறோம், அனைத்தும் அதில் அடங்கும். ஆனால் தாவர வர்க்கம் இதிலிருந்து சற்றே விலகி நிற்கும். இந்த தாவர வர்க்கம் விதைகளினாலும் மற்றும் அந்த ஷூட்ஸ் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வேரிலிருந்து வரக்கூடியவை, வாழை, கரும்பு போன்றவை, அந்த அமைப்பினாலும் தங்களை இனவிருத்தி செய்து கொள்கின்றன. ஒரு விதை முளைத்து அது செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ ஆகும் என்றால், ஒரு 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 ஆலம் விதை முளைத்து அது ஆலமரமாக வளரும் என்றால், அது ஒரே இடத்தில் வேர் ஊன்றி தழைத்து வளர்ந்து வாழும், இடம்பெயர்வதில்லை. ஆனால் பறவைகள் இந்த பழங்களை உட்கொண்டு பல இடங்களுக்கு பறந்து சென்று அது எச்சமிடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய விதைகள் மிக தூரம் சென்று விழுந்தாலும் அந்த இடத்தில் முளைத்து அதே இடத்தில்தான் வாழ்ந்து மடியும். இதிலிருந்து மாறுபட்டு நிற்கும் மற்ற உயிரினங்கள். அதனால் நாம் தாவர வர்க்கத்தை பற்றி பேசப்போவதில்லை. இங்கே நாம் உயிரினங்களை பற்றி பேசப் போகிறோம். அதில் மனிதகுலம் தழைத்தோங்கி வாழ்வதற்கு உண்டி முதற்றே உலகான அந்த உணவை பிரதானமாக கொண்டு வரும் பொழுது, அந்த தன் இயற்கையால் அமைக்கப்பட்ட அந்த இனப்பெருக்கம் என்ற அமைப்புக்குள் வரும் பொழுது, இந்த மன்மதம் என்று அழைக்கக்கூடிய அந்த பால் உணர்வை, செக்ஸ் இஸ் இன்ஸ்டிங்டிவ் இன் நேச்சர் என்று உங்களுக்கு உளவியல் துறையில் அழைப்பார்கள். பிரைமரி நீட்ஸ், செகண்டரி நீட்ஸ், அடிப்படை உடல் ரீதியான தேவைகள், பிரைமரி நீட்ஸ். அது உங்களுக்கு பசி, தாகம், மன்மதம், சீரான சீதோஷ்ண நிலை, பாதுகாப்பான சூழல் மற்றும் தாய்ப்பாசம். இவை 6 அடங்கும். தாய்ப்பாசம் பெண்களுக்கு மட்டும். இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இந்த மன்மதம் நமக்கு நம்முள் உள்ள ஒவ்வொரு உயிரணுவிலையும், நம்முள் 10 லட்சம் கோடி ஹியூமன் செல், 10 லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிரணுவுக்குள்ளும் நமக்குள் டிஎன்ஏ என்று அழைக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்புக்குள், இந்த ஒவ்வொரு உயிரணுவின் அமைப்புக்குள் இதற்கு உண்டான தகவல்கள் இயற்கையினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மன்மதம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள், இனவிருத்திக்காக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் இந்த ஒரு பொக்கிஷம், இது இல்லை என்றால் மனிதகுலம் மடிந்துவிடும். ஒருவன் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள போகிறான் என்றால் அவன் அந்த இனவிருத்தியிலிருந்து விலகி நிற்கிறான். திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு தனி ஒரு மனிதனாக வாழ்ந்து மடிவானானால் அவன் இந்த இனப்பெருக்கம் என்ற சர ஓட்டத்திலிருந்து விலகி நிற்கும் பொழுது அவனால் அந்த இனப்பெருக்கம் ஏற்படுவதில்லை. ஆனால் அனைவரும் பிரம்மச்சரியத்திற்குள் செல்ல முடியாது. மனிதகுலம்
தன் இனப்பெருக்கத்திற்காக இயற்கையால் வழங்கப்பட்ட இந்த மன்மதம் என்ற இந்த இரத்த சம்பந்தமான அமைப்புக்குள் கட்டமைக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம் இனப்பெருக்கத்தில் அந்த எம்பெடட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தைக்குள் அந்த மன்மதம் விதைக்கப்படுகிறது. இந்த மன்மதம் இல்லை என்றால் இனப்பெருக்கம் இருக்காது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது அன்றோடு முடிந்துவிடும். வணக்கம். இனி நேயர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து பலவிதமான பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் விரிவாகவும் விளக்கங்களாகவும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.